அடிக்கும் வெக்கையில் ஃபேனை ஆஃப் செய்யாமல் தங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது இன்று ரெட்டு மற்றும் ப்ளூ. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நம்ம சேனல்ல கேட்டிருந்தோம், உங்களுக்கு பிடிச்ச ஆனிமே எல்லாம் என்னப்பா, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், ஒரு நாள் அதை பத்தி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. அடுத்தது போடலாம். க்ரூட் கோகுல் 1005, ஒன் பீஸ், ஸ்டெயின்ஸ் கேட், அட்டாக் ஆன் டைட்டன்ஸ், சோலோ லெவலிங், டீமன் ஸ்லேயர், ஹைக்யூ, அஃப்கோர்ஸ் ஓஜி டிராகன் பால். வெரி வெரி குட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ கமான் நீ சொல்லு. ரெக்கமெண்டேஷன் அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் அது ஒரு ரெக்கமெண்டேஷனா, அதுக்கு இதுக்கு என்னடா சிங்கின்னு 99% பேர் யோசிக்கலாம், அப்படித்தான் இருக்கலாம். பட் ஏதோ ஒரு கெஸ் ஒர்க் மாதிரி சொல்றேன். மிராய் நிக்கி மேபி பிடிக்கலாம். ஓகே, அப்படி அது ஒரு நல்ல ஷோனன் தான். ஒன்னு வந்து அது ஒரு ஒரு டைப் கிளிக் ஆகலாம். ஒரு கெஸ் ஒர்க் தான். ரைட். ஒன் பீஸ், டிராகன் பால்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்தா பிக் ஃபைவ்ல 2 பார்த்தாச்சு. மீதி பிக் ஃபைவ்ல உனக்கு இருக்கிறது ப்ளீச், நருட்டோ, ஹண்டர் எக்ஸ் ஹண்டர். பட் நான் இவர்கிட்ட திரும்ப சொல்லுவேன், டிஃபரெண்டா ஒரு வேணும்னு சொல்லிட்டு ஃபேரி டெய்ல். ஏன் ஃபேரி டெய்ல்ஸ்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி காண்டேத்திர அனிமே பார்த்தாதான் மீதி அனிமேவோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஆடா பாவி. ஜோக்ஸ் அப்பார்ட், இவருக்கு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன்னா டிஜிமான். ஆக்சுவலி குட் சஜஷன். அதுவும் ஓஜி டிபிஜி ரசிச்ச மனிதர் அப்படிங்கறதுனால அந்த ஒரே காரணத்தினால் நான் டிஜிமான் போறேன். ரைட். அடுத்து தமிழ் வீடியோ டைம் டிவிடி அசாசினேஷன் கிளாஸ் ரூம். இது நான் கேள்விப்பட்டதே இல்லை. அசோபி அசோபாசே. அசோபி அசோபாசே எனக்கு தெரியும். சூப்பர். ப்ளூ பீரியடும் பயங்கரமா பேர் வாங்கின ஒரு மாடர்ன் அனிமே. சாலிட். ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் கிளாசிக். 2 Year Eternity வந்து மாடர்ன் டே கிளனாடுன்னே நான் சொல்லுவேன். என்ன கிளனாடு வந்து ரொமான்ஸ் ஆங்கிள் டீல் பண்ணுவாங்க, அண்ணன் வந்து பிலாசபி ஆங்கிள் போயிருவாரு. நானே பல தடவை அழுதுட்டேன் அதை பார்த்து. இது நான் பார்த்ததில்ல. சிஹாயா ஃபுரு, அதாவது என்னன்னா அந்த லெஸ்ஸர் நோன் அனிமே அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இருக்கா. அந்த கம்யூனிட்டியில எல்லாருக்கும் வந்து கோல்டன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லணும்னா அந்த அனிமே தான் சிஹாயா ஃபுரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ மோரார்லெஸ் டேஸ்ட் என்ன லெவல்ல டெப்த்ல என்ன இதுல இருக்கு அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. அவர் வந்து நமக்கே டஃப் கொடுக்குற, நமக்கு மீறி இருக்க ஈவன். அடுத்தது எனக்கு 86 நான் கேள்விப்பட்டேன், பட் பார்க்கல. நோராகாமி இல்ல, இவர் அனிமே டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. இவர் எங்கேயோ உள்ள போயிட்டாரு. ஆமா, அவர் வந்து போயிட்டாரு. நீங்க எல்லாம் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்றது? அப்ப நீ ஓனர் இல்லையா? அதேதான். நனாட்சு நோ தேசாய். ஓகே. வெல்கம் டு NHK. ஹத்தராக்கு டமாக்கோ மார்க்கெட் எங்க ஆளு. முஷோகு டென்சே, ரீலைஃப், சவுண்ட் யூஃபோனியம், எங்க அக்கா என்ன லிஸ்ட். இது ஒரு பயங்கரமான லிஸ்டா இருக்கு. எஸ். இந்த மாதிரி ஒரு லிஸ்டுக்கு நீ என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவ? இந்த மாதிரி ஒரு லிஸ்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல 2 ஆங்கிள் தான் டீல் பண்ண முடியும். ஒண்ணு வந்து இவருக்கு வந்து ஆனிமேனா என்னன்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஜான்ரா வெரைட்டி என்ன காட்டணும்னு அவசியம் இல்லை. ஹி ஆல்ரெடி நோஸ் எவ்ரிதிங். ஸோ மோர் ஆர் லெஸ் ஒண்ணு நம்மளோட பர்சனல் டேஸ்ட் ஏதாவது அவருக்கு காமிச்சு இதுவும் உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கன்னே அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா அவருக்கே அப்ஸ்கியூரா ஏதாவது இருக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா கொடுக்கலாம். அப்படி உனக்கு ஏதாவது இருக்குதா? இல்ல, இவ்வளோ லென்த்தா போறதுனால எனக்கு வேற வழியில என் சேஃப்டி நெட்டு என் சாமி சாத்தோசிக்கான அங்கேயே நான் போயிடுறேன். ரைட்டு. ஐயா, நீங்க வந்து ஓபஸ்னு ஒரு மாங்கா இருக்குங்கயா, செரஃபீம் 004, அது வந்து ஒரு பெரிய இது நம்பர் இருக்கும், செரஃபீம் விங்ஸ். இது உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது அனிமே கிடையாது. இவ்வளவு டெப்தா போயிருக்கீங்கன்னா இது வந்து நீங்க கண்டிப்பா அட்லீஸ்ட் என்ஜாயாவது பண்ணுவீங்க. ஆமா,
நான் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, ஒரு அப்ஸ்கியூரான மாங்கா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். செக்காயினோ ஓவாரினி ஷிபா இனுத்தோ அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் தெரியல, ஏதாவது ஆன் ஸ்கிரீன்ல போட்டு விட்டுறேன். அதாவது எண்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல ஒரு ஷிபா இனு கூட, அந்த ஷிபா இனு டாகுன்னு சொல்லுவாங்கல்ல, அது கூட ஒரு பொண்ணு வந்து அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு 3 வால்யூம் மாங்கா. நல்ல ஜாலியான காமெடி மாங்கா. அப்பப்போ ஃபீல் பண்ண போயிடுவாங்க. டாக்குமெண்ட் பண்ணதுமே அதுவா அந்த கதையா? டாக்குமெண்ட் பண்ற மாதிரி இது இருக்காது. இல்ல, நான் வந்து எது கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னா, ஒரு மாங்கா பேர் மறந்துருச்சு. என்ன படிச்சேன்னா, ஒருத்தர் இருப்பான், உலகம் அழியறதுக்கு இன்னும் ஒரு வருஷமோ 2 வருஷமோ தான் இருக்கும். அவன் போய் எதனால இந்த ஸ்டேட்டுக்கு வந்தது, சப்போஸ் மீண்டு யாராவது வந்தீங்கன்னா இதுதாண்டா அவன் வரலாறுன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் பண்ண போவோம். ஆனா நீ சொன்ன சீரிஸ் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, பட் எனக்கு ஞாபகம் இல்ல, நம்மளே தேட வேண்டியது இருக்கு. ஓகே, உன்னோட ரெக்கமெண்டேஷன் மறுபடியும் சொல்லு. செக்காயினோ ஓவாரினி ஷிபா இனுத்தோ. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் வித் மை ஷிபா டாக்னு நினைக்கிறேன். சூப்பர். அடுத்தது ஃபன்மேன் ஜிஒய்டி ஐக்யூ கிளாஸ் ரூம் ஆஃப் எலிட் யோகா. யோகா வந்து விட்டது. ரீல் லைஃப். ஓகே, நான் பார்த்ததில்ல. காகுயா-சமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். காகுயா-சமாவே இப்பவே 2வது தடவை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். யாருப்பா நீங்க, எல்லா பட்டனும் கரெக்டா அழுத்துறீங்க. காட் ஆஃப் ஹை ஸ்கூல், வின்லாண்ட் சாகா, ஜுஜுட்சு கைசன், நருட்டோ. இது ஒரு டிஃபரண்ட் மிக்ஸா இருக்கு. அதான் இது ஒரு விசித்திரமான மிக்ஸா இருக்குது. நான் எதையும் பார்ப்பேன், ஆனா எல்லாத்தையும் நல்லதான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கா. அப்படி இவருக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? நான் வந்து உன்னோடதுல நான் உரி கொடுக்கலான்னு இருக்கேன். மோனகத்தரி. நீ அந்த பக்கம் போறியா? அப்ப சரி, நான் வேற பக்கம் போறேன். மோனகத்தாரி கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? யோகா பக்கம் வந்துட்டாரு, மோனகத்தாரி எல்லாம் பார்த்தாச்சு. மோனகத்தாரி அதுவும் மேட்ச் ஆகாதான் என்ன அப்படின்னு தெரியாது. ஆகும் அப்படி சொல்றேன். கரெக்ட். நான் வந்து என்ன கொடுக்கறதா இருந்தேன்னா, அவருக்கு காட் ஆஃப் ஹை ஸ்கூல் பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுனால மனுஷனுக்கு கொஞ்சம் ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி நருட்டோ ஜுஜுட்சு கைசனும் பிடிச்சிருக்குன்றதுனால ஷோனன் ஸ்டைலும் பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கையில் ஹினோமாரு சுமோவை அவருக்கு நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். அருமையான ரெக்கமெண்டேஷன். அக்ஷயா சுந்தர் 6198 ஹவுல்ஸ் மூவிங் கேஸ்டில். நீ ஒன்னு போட்டு மொத்தமா முடிச்சிட்டாங்க. ஃபேவரட் தானே கேட்டா, இதுதான் என் ஃபேவரட் வச்சுக்கோ. ஹவுல்ஸ் மூவிங் கேஸ்டில் சொன்னதுனால இந்த அனிம் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் அனிம். பல பேர் இதை பல விதமா இன்டர்பிரட் பண்ணுவாங்க. சில பேர் இதுக்கு 4 சீசன் இருக்கும்பாங்க, சில பேர் இதுக்கு ஒரே சீசன் தான் இருக்கும்பாங்க. நான் ஒரே சீசன் தான் இருக்குன்னு சொல்லுவேன். அப்ப சரி, சொல்லு. இந்த பாட்காஸ்டில் இந்த சேனல் ஆரம்பித்த நாளில் இருந்து இதுவரை செய்த ரெக்கார்டர் போல் சொல்லும் ஒரு அருமையான அனிமே, ஒத்த சீசன் கொண்ட அனிமே. அசால்ட்டா ஈஸியா முடிச்சு போயிட்டானே. இப்ப நான் எந்த பக்கம் போறது? அவங்க ஏற்கனவே பாட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சிப்லி பிடிச்சவங்களுக்கு மாமோரு ஹொசோடாவா பேர் மறந்து போச்சு. மாமோருவோட படங்கள் பிடிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ மேபி பார்க்கவில்லை என்றால் த கேர்ள் ஹூ லெஃப்ட் த்ரூ டைம், சம்மர் வார்ஸ், ஓகாமினோ கோடோமோ ஆமேட்டோ யூகி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த டைரக்டரோட எந்த படம் பார்க்கலனாலும் அதை போய் நம்பி பார்க்கலாம், இவங்களோட டேஸ்ட்டுக்கு அது மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மான் தமிழ் செல்வி 948 அச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு மிராய்னிக்காய். ஸோ என்னடா இவன் ஒருத்தனையும் எழுத்துக்கிட்டு இருக்காங்களா யோசிக்கிறீங்கன்னா, யோசிக்கிறது நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லை. உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா கன்ஃபார்மா பாப்ரிகா பிடிக்கும், கன்ஃபார்மா பரணையா ஏஜென்ட் பிடிக்கும், தாராளமா நான் சொல்லுவேன். ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் மிராய் நிக்கிங்கிறது வந்து ஒரு விதமான மெயின் ஸ்ட்ரீம் அப்பீல் உள்ளது. அவங்கள கோன் பக்கம் இழுத்து விட்டீங்கன்னா எனக்கு எப்படின்னு தெரியல. அப்புறம் எப்படிடா கானுக்கு வரும்? மறுபடியும் கானுக்கு வர்றதுக்கு டைம் இருக்குடா. மிராய் நிக்கிறது கானுக்கு இழுத்தீங்கன்னா எப்படி அநியாயமா இல்ல? எல்லாம் போகுன்ற. சரி, ஓகே, அவங்களே முடிவு பண்ணி பார்த்துட்டு சொல்லட்டும்.
என்ன பொறுத்த வரைக்கும் மிராய் நிக்கியை வச்சு பேசி சொல்லணும் அப்படின்னா லையர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாங்கா இருக்கு. அதை வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவங்க. இதை விட அதை கொஞ்சம் எப்படி சொல்றது, நான்சென்சிக்கல் எலிமெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் கிரவுண்டட் லெவல்ல ஜாஸ்தி பண்ண மாதிரி எடுத்திருப்பாங்க. இவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரீமா போகாது, பட் ஸ்டில் ஒரு அங்கங்க கனெக்ஷன்ஸ் ஃபீல் ஆகும். இது பிடிச்சவங்களுக்கு அதுவும் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்து நீ என்ன அனிமே சேனல் நடத்துற, உனக்கு நான் டஃப் தரேன் பார். ரெக்கமெண்டேஷன் முன்னாடி ஒருத்தர் சொன்னோம்ல, நீ என்ன ரெக்கமெண்ட் பண்றது, நான் பண்றேன் உனக்கு அப்படின்னு. அதே மாதிரி இவங்க பண்ணி காமிச்சிட்டே போயிட்டாங்க இந்த ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு. முதல்ல எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். அவர் என்ன 74 75 டேங்கப்பா 75 அனிமே பொறுமையா டைப் பண்ணி அனுப்பிச்சதுக்கே ஒரு பெரிய நன்றி. கண்டிப்பாக நன்றிகள். இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட மை அனிமே லிஸ்ட்டை வந்து பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கேன். ஆமா, இங்க கொடுத்ததே இவ்வளவு பெருசுனா அப்ப மை அனிமே லிஸ்ட்ல எவ்வளவு பெருசா இருக்கும். மை அனிமே லிஸ்ட் கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட். யூஸ்வலா இந்த அனிமே கம்யூனிட்டியில ஒரு பழக்கம் இருக்கு. என்னென்ன அனிமேஸ் நீங்க பார்த்துருக்கீங்க, எதை ஆன் போய் எதை ட்ராப் பண்றீங்க, எது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் மாதிரி மை அனிமே லிஸ்ட் MAL அங்கே வந்து டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் எங்களோட டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். இது இந்த வீடியோவோட உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி போஸ்டாகவும் நாங்கள் வர்றப்போ அப்லோட் பண்ணி கொடுப்போம். நீங்களும் உங்களோட MAL லிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆமா, நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு. உங்களோட ஃபுல் லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு பயங்கர ஆர்வமா இருக்கும். இல்ல, நான் இது ப்ரிப்பேர் பண்றப்ப எடுத்து பார்த்தேன்ல, நான் அட்லீஸ்ட் நிறைய இல்ல 50-50 நான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் சிலதெல்லாம். ஸோ இது ஒரு எனக்கு வந்து ஒரு வேற லெவல் டயர் லிஸ்ட் இது. அதாவது சொன்ன மாதிரி ஃபுல்லா தம்பி உனக்கே ரெக்கமெண்டேஷன் நான் கொடுக்குறேன், நீ ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் இது. சைன் ஆஃப் அஃபெக்ஷன், நோ ஐடியா. இப்ப சீசன் ரீசெண்டா போயிட்டு இருக்கிற ஒரு ஜோசேவா ஏதோ ஒண்ணு அது ரிலேட்டடா ஆன்கோயிங் ஷோஜோவா, பரவாயில்லையே. அதான் அவங்க ஃபுல் அப்டேட்டட்ல இருக்கறாங்க, நீ வேற. ரைட். யோகா 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 இன்சோம்னிக்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் வந்து நான் நம்ம சேனல்ல நானே மாங்காவா இருக்கும்போது ரெக்கமெண்ட் பண்ணேன். சுகுட்ர செயின் ரொமான்ஸ் நல்லா இருக்கும். ஜிகோகுரா, அதுக்கப்புறம் என்னது மாஸ்டர்ஃபுல் கேட் இஸ் டிப்ரெஸ்ட் அகைன் டுடே. போன சீசனோ இல்ல போன வருஷமோ ஏதோ ஒண்ணு வந்ததுன்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் தான் நானே கேள்விப்படுறேன். கோஷினோ தெரியும், டேஞ்சர்ஸ் இன் மை ஹார்ட் இப்போ ரீசெண்டா நல்லா பீக்ல போயிட்டு இருக்கிறது. லவ்விங் யமடா அட் லெவல் 999999. நெக்ஸ்ட் வந்து ரிப்பீட் ஆகுது, பரவாயில்ல. மை ஹோம் ஹீரோ. ஆமா, மை ஹோம் ஹீரோ எனக்கு அவ்வளவா பிடிக்கல, 2 எபிசோட் பாட்டு அப்படியே டிராப் பண்ணிட்டேன். ஹோரிமியா எல்லாம் வந்து மாங்கா கம்யூனிட்டியில பயங்கரமா பேர் வாங்கினது. தி பேட்ரியட், ஓகே கேள்விப்பட்ட பேரு, ஆனா மறந்து போச்சு என்னன்னு. ஹெவன்லி டெலிவிஷன் வந்து அண்டர் ரேட்டடு, பார்க்காதவங்க எல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்கடா மாங்கா மடையனுங்களா அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டியில நிறைய பேர் திட்டாங்க. பரவாயில்ல, நான் மாங்கா மடையனாவே இருந்துட்டு போறேன், என்கிட்ட டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். The girl I like forgot her glasses. ஓ, இதுக்கு ஆனிமே வந்துருச்சா என்ன, எனக்கு தெரியாது. கேலக்ஸி நெக்ஸ்ட் டோர் இதெல்லாம் ரீசெண்டா ஒரு 1 வந்து சீரிஸ் போறதா நினைக்கிறேன். மை மேரேஜ், ஸ்கிப் அண்ட் லோஃபர்லாம் புது சீசன் தான். Who goes on won't let me be invisible, இதெல்லாம் வந்து நம்ம இஜிரனா இதே நகட்டோரோ சாங் மாதிரி ஸ்டைல் ஆனிமே. இதெல்லாம் சாம் 100, இது வந்து ரீசெண்ட், இட்ஸ் டீசென்ட் குட் வாட்ச், நல்லா இருந்தது. மிக்கி அண்ட் டாலி, இது பத்தி மாங்கால நல்லா பேரு கேள்விப்பட்டேன், ஆனிமே எப்படி இருக்குன்னு தெரியல. என்னது ரான் கமனோ ஹைஷிஸ் ஃபோர்பிடன் டிடக்ஷன்ஸ், அத்தியமா தெரியல, முதல் தடவை கேள்விப்படுறேன். கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா பார்த்தது இல்ல. ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா பார்த்தது இல்ல. அது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி ஓகே, அதுக்கு கீழே இன்னொன்று இருக்குதே, ஐயோ. சரி ஓகே, அது எனக்கு பர்சனலா அந்த ஆனிமேக்கு பயங்கரமான பஞ்சாயத்து இருந்தாலும் அது எவ்வளவு தூரம் பெரிய ஒரு கல்ட்டி இட்டுங்கிறது யாராலையும் மாத்த முடியாது. கேஸ் ஸ்டடி ஆஃப் வானிட்டாஸ், இதுவும் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க.
கேள்விப்பட்டதில்லை. இது ஏதோ நான் ஏதோ நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் மாதிரி இருக்குது டைட்டில பார்த்தா. சீரிஸ் மாதிரியே இல்ல. த ஒன்லி மீ ஹூ லவ்ட் யூ தெரியாது. பட்டி டாடி ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட லைட் வெர்ஷன் சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியே கனெக்ட் ஆகலைங்கிறதுனால தெரியல. அடுத்தது கிமினி தோதோகே. கிமினி தோதோகே கிளாசிக் இல்ல? நோ ஐடியா. ரைட்டு. அடுத்து டைட்டில் படிச்ச உடனே தெரியுமா ஞாபகம் வந்துச்சு. அத்தராக்கு மாவோசமா ஞாபகம் வந்துச்சு. இது படிக்கும்போது அதுக்கு ஞாபகம் வருது. ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் தி டெவில் இஸ் a பார்ட் டைமர். ரைட்டு. இப்படி போனாலும் கிச்சன் வந்துரும் பாஸ்னா. அதுக்கு அடுத்தது என்ன? டனாகோகுன் இஸ் ஆல்வேஸ் லிஸ்ட்லெஸ்ஸா யூஸ்லெஸ்ஸா எனக்கு கண்டு தெரியல. லிஸ்ட்லெஸ். ஓகே தெரியாது. டோமோச்சான் இஸ் a girl கேள்விப்பட்டேன், பார்த்ததில்லை. தி ஐஸ் கை அண்ட் இஸ் a cool female colleague கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்ல. Anthem of the Heart கேள்விப்பட்டதில்ல. சம்மர் கோஸ்ட். சம்மர் டைம் ரெண்டரிங் தான் தெரியும். சம்மர் கோஸ்ட் இப்பதான் கேள்விப்படுறேன். யுவர் நேம் தெரியும். அப்பா ஒரு நேம் தெரிஞ்சிருக்கு. ஒரு வழி தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. யுவர் நேம், சுமேனோ தோகி மாதிரி, பெல்லு, ரைட் யுவர் வேவ், விஸ்பர் ஆஃப் தி ஹார்ட், இதெல்லாம் ஓகே. கேட் ரிட்டர்ன்ஸ் தெரியாது. சீக்ரெட் வேர்ல்ட் ஆஃப் அரியேட்டி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா பார்த்தது இல்லை. ஷிகர்ஸ் வாக்கிங் ஸோ மாடர்ன் கிளாசிக் உள்ள சேர வேண்டிய ஒரு ஐட்டம்ன்ற மாதிரி பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். கொக்கோரோ கனெக்ட் எல்லாம் வச்சிருக்காங்கடா. எப்பா சாமி, கொக்கோ கனெக்ட் என்ன தவிர அந்த நாட்டுல யாராவது பாத்துருக்காங்களான்னு எனக்கு இப்பதான். ஷிக்கிமோரி சானு ஓகே. வெதரிங் வித் யூ, கார்டன் ஆஃப் வேர்ட்ஸ், 5 சென்டிமீட்டர் மிராய். அதுக்கப்புறம் என்னது மாக்கியா கேள்விப்பட்டதில்ல. மை நெய்பர் டோட்டோரோ, ஹவுஸ் மூவிங் கேசல், போனியோ, ஸ்கரவே, ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பான்கிரியாஸ். அதே என்னது பட்டேமா இன்வெர்டட் கேள்விப்பட்டதில்ல. அவோஹாரு டைட்டில் கேள்விப்பட்டிருக்கேன். ஹோட்டருபுனோ மோரியே வந்து ஒருத்தங்க பாத்துருக்காங்கன்னா அதெல்லாம் நானே வந்து 2014லயோ என்னவோ பார்த்த மாதிரி ஞாபகம். ரைட்டு. அடுத்தது ஆரஞ்சு கேள்விப்பட்டேன், ஆனா அது நல்லா இருக்குன்னு ஒரு குரூப் சொன்னாங்க, நல்லா இல்லைன்னு ஒரு குரூப் சொன்னாங்க, எனக்கு எப்படின்னு தெரியல. அப்புறம் டோக்கியோ கோலு, சரி ஓகே, நான் அந்த பக்கம் வரல. டன்னல் டு சம்மர், தி எக்ஸிட் ஆஃப் குட் பை, நல்லா இருக்கு டைட்டில், ஆனா கேள்விப்பட்டது இல்ல. நருட்டோ இதெல்லாமே தெரியும். அசாசினேஷன் கிளாஸ் ரூம், டார்லிங் இந்த பிராக்டிஸ் நம்ம பேரடி பண்ணி வீடியோ நமக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற பல பேருக்கு நம்ம ஃபேமஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த வீடியோ இப்ப கிடையாது, அதனால அதை பத்தி இப்ப பேச போறதில்ல. அடுத்தது ஆகல, ஆகிறதுக்கு முன்னாடி ஆகிடும் நினைச்சு டெலிட் பண்ணிட்டோம். டெலிட் பண்ணிட்டியா? டெலிட் பண்ணிட்டேன். ஐயோ, அதுக்கு ஒரு லிங்கிங் காப்பி கூட என்கிட்ட இல்ல. நீங்க யாராவது வச்சிருந்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. லாஸ்ட்லி வந்து டோமிசான் கான்ட் கம்யூனிகேட் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு ஸ்டஃப் இல்லடா. ஐ ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம். இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு எனக்குமே ஆக்சுவலி ஸ்டஃப் இல்லதான். ஏன்னா இதெல்லாம் ஃபேவரட்னா இது போக இவங்க என்னெல்லாமோ பார்த்திருப்பாங்க. அதையெல்லாம் நான் சொல்லிதான் அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இருக்காது. இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்றக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா பண்ணும்ல. ஓகே, அப்படிங்கிற கணக்குல வேணா இவங்களுக்காக தனியா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சொல்லிட்டு வேணா வைக்கலாம். ஒரு சேஃபான ஸ்பெஷல் ஐட்டம், கண்டிப்பா போர் அடிக்காது. நோ கேம் நோ லைஃப். நீ அந்த பக்கம் போயிட்ட, ரைட்டு, ஓகே. நானும் இந்த பக்கம் வேற பக்கம் இன்னொரு பக்கம் போறேன். இவங்க பார்த்த லிஸ்ட்ல அந்த டோன்ல நல்லா மேட்ச் ஆகிற ஒரு சீரீஸ், ஆனா இவங்க லிஸ்ட்ல வைக்காம இருக்கிற ஒரு சீரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தா கோல்டன் சாக்குரா. ஐயோ, காட்கேப்டர் சாக்குராலாம் போலடா. அது ஷோஜோ சீரீஸா இருந்துட்டு போட்டோம். இவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது வந்து கோல்டன் டைம். இவங்களுக்கு அஃபெக்டேஷன் ஆஃப் சைன் ஆஃப் அஃபெக்ஷனு, ஹோரிமியா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிடிக்குதுன்ற பட்சத்துல கோல்டன் டைம் வந்து நல்லாவே பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அதனால சப்போஸ் ஏற்கனவே பார்க்கலன்னா முயற்சி செய்து பாருங்கள் என்று கூறிக்கொண்டு வெற்றிகரமாக புரியல. செயிலர் மூன் இவங்க பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ எனக்கு சோஜோல தெரிஞ்ச 3 அனிமே இது 2. அதுக்கப்புறம்
கைச்சோ மீடிசமா கைச்சோ வீடுத்தமா காட் கேட்டர் சாக்கடா செயலர் 3 சொல்லிட்டம்பா அப்படிங்கிற நீ. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. பட் ஓவரால் இதுதான் நம்மளுடைய ஒரு லிஸ்ட். உங்களுடைய லிஸ்ட பார்த்து எங்களோட கருத்துக்கள் பிளஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாமா? ரைட், சூப்பர். ஸோ இதெல்லாம் கமெண்ட் பண்ணதுக்கு நன்றி. வீடியோ வந்துருச்சு. வந்துருச்சு இல்ல. சரி, எப்படி கன்க்ளூட் பண்ண போற?